அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதிக்கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களா மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. பவர்ட் பை ஹார்லிக்ஸ் கோல்ட். மனைவி கவிச்சு சாப்பிடலன்னா நான் கையை கழிச்சுவேன். இந்த கையை பாருங்க, அவர் கை பூரா மார்க்ஸ் இருக்கு. இது என்ன மாதிரி ஒரு வெறித்தனம்? இந்த மாதிரி எல்லாம் பண்ணா அந்த பொண்ணு எப்படி அவரோட வாழ்வா? இவருக்கு என்னதான் பிரச்சனை? மனைவி மேல அளவுக்கு மீறின அன்பா, இல்ல இவருக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? சொல்லுங்க, உங்க பேரு? லோகேஸ்வரி. லோகேஸ்வரி, சொல்லுங்க லோகேஸ்வரி. குழந்தைல பிரச்சனை பண்றாரு. எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம்? 5 வருஷம் ஆகுது மேடம். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா? ரொம்ப சந்தோஷமா மண்டே ஆட்டுறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் மேடம். இந்த 2 வருஷமா தான் தண்ணி ரொம்ப சாப்பிட்டு ஓவரா பிரச்சனை பண்றாரு. அப்படியா? அடிக்கிறாரு. குழந்தை இல்லைன்னா டாக்டர் போய் பார்த்தியா? பார்த்தோம் மேடம். எல்லாம் நல்லா இருக்கு, நார்மலா இருக்குதான் சொன்னாங்க. அவர் அப்படின்னு கேட்காம உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை. 5 வருஷம் தானே ஆச்சு? 5 வருஷம் தான் மேடம். 2 பேருக்கும் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டீங்களா? மேடம். அப்ப இன்னும் டைம் இருக்கேம்மா, எதுக்கு அவசரப்படுறீங்க? 5 வருஷம் தான் ஆச்சு. உனக்கு என்ன வயசு ஆச்சு? 24 வயசு. இதுதான் கரெக்டான வயசு. இப்போ குழந்தை பிறந்தாதான் நீ நல்லபடியா குழந்தைய பார்த்துக்க முடியும். 18 வயசு 19 வயசுல கல்யாணம் பண்ணி 1 வருஷத்துல ஒரு குழந்தை பிறந்து அவங்களே குழந்தையா இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தைய பார்த்துக்க கூட தெரியாது. மேடம் அவர் ரொம்ப பிரச்சனை பண்றாரு மேடம். குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு கண்ணா முன்னான்னு. வெளியே எதுனா பிரச்சனைனா கூட சண்டை என்கிட்ட தான் போடுறாரு. உங்க வீட்ல யாரும் இல்லையா? உங்க வீட்ல? அவங்க வீட்ல எங்க அத்தை எங்க மாமா இருக்காங்க மேடம். அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க? அவங்களே மிரட்டுவாரு, கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்து. ஆனா அவங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்களா? இருப்பாங்க மேடம். அப்படியா? உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காரு, அண்ணா இருக்காங்க, அக்கா வீட்டுக்காரங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க? நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன் மேடம். ஏமா? யார்கிட்டயும் எங்க குடும்ப விஷயம் யார்கிட்டயும் நான் சொல்ல மாட்டேன். சரி, இப்ப நீங்க உங்க வீட்டுக்காரரோட தானே இருக்கீங்க? ஆமா மேடம். இப்ப 1 வாரமா நான் இங்கதான் மேடம். எங்க இருக்கீங்க? கோயில்ல இருந்த 2 நாள். ஏமா? அவர் யார் வீட்டுல தங்க விட மாட்டாரு மேடம். அடிக்கிறாரு, அங்கேயே சண்டை போடுறாரு, ரோட்ல கல்லு தூக்கி எல்லாம் அடிக்கிறாரு. அப்ப அங்கிருந்து ஓடி வந்துட்டீங்களா? ஆமா மேடம். அப்படியா? ஆனா அத மாதிரி இருக்கு மேடம் அம்மா வீடு. என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்கம்மா? அவர் குடிய நிப்பாட்டணும் மேடம். உங்களுக்கு குடிதான் பிரச்சனை இல்ல? ஆமா மேடம். குடியிலன்னா நல்லா பார்த்துட்டாரு. சரிம்மா, நான் இன்னொரு விஷயம் கேட்கட்டுமா? இந்த 5 வருஷத்துல உன் வாழ்க்கை இந்த குடியை தவிர மற்றபடி வேற ஏதாவது பிரச்சனை இருந்ததா அவனுக்கு? இல்லைங்க மேடம். சந்தோஷமா தான் இருந்தீங்க. வெளியெல்லாம் போவீங்களா? வெளியே அவளும் போக மாட்டோம், அவரே என்ன கூட்டிட்டு போக மாட்டாரு. என்னை விட்டுட்டும் அவர் எங்கேயும் போக மாட்டாரு மேடம். வீட்டுக்கு வந்துடுவாரு? வீட்டுக்கு வந்து. என்ன வேலை செய்றாரு உங்க வீட்டுக்காரர்? கட்டில் வார்னிஷ் மேடம். கட்டில் வார்னிஷ். வார்னிஷ். அப்ப ரொம்ப கஷ்டமான வேலை ஒண்ணும் இல்லையா அது? இல்லைங்க மேடம். அப்புறம் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவாரு? மத்தியானம் வந்துருவாரு, இல்ல நைட் டியூட்டி வேலை பார்ப்பாரு. 8 மணிக்கெல்லாம் வந்துருவாரு மேடம். சரி, அப்ப எப்ப தண்ணி சாப்பிட போவாரு அவரு? இதான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஃப்ரெண்டுங்க யாருன்னா வீட்டுக்கு வந்தா கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா டெய்லி எல்லாம் தண்ணி சாப்பிட மாட்டாரு? டெய்லியும் சாப்பிட மாட்டாரு மேடம். அப்ப மத்தபடி தண்ணி சாப்பிட்டா மட்டும் ஒன்னு அடிக்கிறாரா? என்னம்மா பிரச்சனை? அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணினாங்க. இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சரி நல்லபடியாக வாழட்டோன்னு தான் நம்ம நினச்சோம். கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க. டாக்டர் சொன்னாங்க கொஞ்ச நாள் ஆகட்டும், கொஞ்ச நாள் ஆனோன்னா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு குழந்தை இல்லைன்னு ரொம்ப டார்ச்சர். குடிச்சிட்டு வந்து விளையாட்ட பண்ணுறது. அவகிட்ட யார்கிட்டையும் பேசக்கூடாது, யார்கிட்டையும் செய்யக்கூடாது அப்படின்னு. இப்படியா? இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்கிறீங்கம்மா? என்ன திருத்துங்கன்னு பார்க்குறேன். நான் திருத்தி வாழ வைக்கலான்னு பார்க்குறேன். எங்கள் மாமியார் எல்லாம் எங்கள் கூட இருக்குதான் தான் நான் வாழ்கிறேன் மேடம். தனியெல்லாம் அவர் கூட வாழ முடியாது மேடம்.
ஏம்மா? பெரியவங்க இருந்தா சண்டை போட்டா கேட்பாங்க, ஏன் அந்த பொண்ணு தப்பு பண்ணிச்சு, ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்பாங்க. இப்ப நாங்க 2 பேர் இருக்கிறதுனால சும்மா சண்டை போடுறாரு மேடம். உங்க மருமகன்ட்ட பேசி பாப்போம்மா, என்ன சொல்றாரு பாப்போம். இந்த குழந்தை இல்லாததுதான் பிரச்சனையா இல்ல குடிப்பழக்கம் தான் பிரச்சனையா? எனக்கு அதுதான் இன்னும் ஒரு டவுட்டா இருக்கு. இவர் குழந்தை இல்லாததுனால குடிக்கிறாரா இல்ல குடிக்கிறதுனால குழந்தை இல்லையா? அந்த ஒரு இது இருக்குல்ல. டாக்டர் எல்லாம் ஓகேயா இருக்கு சொன்னாங்களா? அவருக்கே தெரியும், மருமகனுக்கே தெரியும். ஓகே சார். வாரத்துல 2 நாள் தான் குடிக்கிறாருன்னா ஈஸியா அதை நிக்க வச்சிடு. அதை பண்ண வேண்டாம், அதுலேருந்து விலகிக்க சொல்லலாம்ல. முடியும், பண்ண முடியும் இல்லையா? ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? குடிக்காதீங்க, கடைக்கு போகாதீங்க சொல்லி பார்த்துருக்கீங்க? குடிச்சிட்டா கூட படுத்துட்டு நான் தான் மேடம் சாப்பாடு ஊட்டி விடுவேன் அவருக்கு. அவரா சாப்பிட மாட்டார், நான் தான் ஊட்டி விடுவேன், நான் தான் தூங்க வைப்பேன். அவரு குடிச்சிட்டா கூட ஐயோ பட்னியா படுக்கிறாரு. 12 மணி வரைக்கும் கூட பார்த்துட்டு இருப்பேன் மேடம். 12 மணினா கூட கண் முழிச்சு அவருக்கு சாப்பாடு ஊட்டி என் கையால் தான் மேடம் சாப்பிடுவாரு. நீ என்னை அடிக்காத, என்னால் அடி மட்டும் தாங்க முடியலன்னு சொல்லுவேன் மேடம். அது அப்போ கேட்டுப்பாரு. மறுநாள் குடிச்சிட்டு வந்தா மறுபடியும். சரி, நான் ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு கொஸ்டின் கேட்கறேன் உங்ககிட்ட. குடிச்சிட்டு அடிக்கிறாங்கல்ல, அப்ப நீ தடுக்க முடியாதா? முடியாது மேடம். வீட்டுல கதவு சாத்தி டிவி சவுண்ட வச்சு கதவு டப்பல் போட்டு உள்ள உட்கார வச்சு அடிப்பாரு. அவங்க குடி போதையில இருந்தா கொஞ்சம் நிதானம் இல்லாம தான் இருக்கும். கைய பிடிச்சு உட்கார வச்சுட்டு அப்படி பலம் வேணும்மா. மனசுக்கும் உடம்புக்கும் பலம் வேணும். எவ்வளவு நாள் தான் அடி வாங்குவீங்க? பலத்தை வளர்த்துக்கோ. நீ மனசுல குடி போதையில இருக்கிறதாளுக்கு நிதானம் இருக்காது. அடிச்சனா கைய பிடிச்சு உட்காரு சொல்லு. நீ மிரட்டி பாரு, அடங்கிடும். அவர் யாருக்கும் அஞ்ச மாட்டாரு மேடம். அதெல்லாம் சும்மா நீங்களே அப்படி நினைச்சுக்கிறீங்க. அடிக்க விடக்கூடாது. நீ கதவை பூட்டுறது வரை நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கையில பிளேட் வச்சிருப்பாரு மேடம். அடிச்சா எதுவும் கேட்க மாட்டா, வாங்கிப்பான்னு தெரியறதுனால தான் அடிச்சுட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு கைய பிடிச்சு பாரு, அடுத்த வாட்டி கை மிஞ்சாது, கை தூக்க மாட்டாங்க. அந்த தைரியம் வரணும். என்ன பேரு உங்களுக்கு? ராஜா. நல்லா உட்காருங்க ராஜா. என்ன ராஜா? 2 அடி அஷ்டம் மேடம். வீட்டை விட்டு போய் 8 நாள் 7 நாள் ஆகுது. பெத்த அம்மா தானே உரிமையில 2 அடி ஆச்சு. ஏன்டா அந்த மாதிரி பண்ற? சரிதால மற்ற எல்லாம் பொண்ணுங்களுக்கும் வருது, எனக்கு வரலாம்ல. எங்க அம்மா அப்பா ஊரை மதிக்காம இதால 1 ரூபாய் கொடுக்க மாட்டேன் சம்பாதிச்சு. ஏன் எத்தனை வந்து எல்லாம் இதுக்கு நான் கொடுப்பேன். ஏன் அப்பா அம்மா மதிக்கிறது இல்ல? ஆட்டோல தூங்கி கிடக்குறேன். ஆட்டோ ஓட்டுறீங்களா? எதுக்கு ஆட்டோல தூங்கிட்டு இருக்கீங்க? ஏன் கையெல்லாம் உங்களுக்கு இப்படி நடுங்குது? சாப்பாடு சாப்பிட்டு அவ்வளவு நல்லா இருக்கு. ஏன்பா? ஏன்பா? நல்லா அலசி நல்லா சாப்பிடுவேன். சாப்பிடுவேன். ஏன் என்னாச்சு? என்னாச்சு ராஜா? ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்க? உங்க வீட்டுக்கோசம் தான் நான் போனேன். ஏன் உங்க பொண்டாட்டிய நல்லா வச்சுக்கிறது இல்ல? நீங்க ஏன் ஒழுக்கமா இருக்கிறது இல்ல? அப்படி நம்பிக்கை எல்லாம் அங்க வந்து கேளுங்க மேடம். நல்லா உட்காருங்க, முதல்ல தைரியமா உட்காருங்க. ஏன் அழுவுறீங்க? நல்லா தெரியும். அதை விட்டு ஒரு நாள் கூட நான் இருக்க மாட்டேன். அப்புறம் ஏன் பொண்டாட்டி அடிக்கிறீங்க? நீ ஏதோ கோவத்துல அஷ்டம் மேடம். அச்ச பேருக்கு வந்து சொல்லல. அடிக்காம இருக்கலாம்ல, பொண்டாட்டி மேல அவ்வளவு அன்பு இருக்குல்ல. ஒரு வாட்டி தான் அடிச்சீங்களா? அப்புறம் அது எப்படி தெரியாம அடிப்பீங்க? எவ்வளவு போதனால வெளியே இருந்து வீட்டுக்கு வர கரெக்டா தெரியுது மேடம். நான் என்ன மேடம் தப்பு பண்றேன்னு போட்டு அடிக்கிறதுக்கு காரி துப்புறாரு மேடம். அவரு உங்க மேல காரி துப்புறாரா? மூஞ்சி மேல துப்புறாரு மேடம். காரி அடிக்கி சண்டை செத்து போ நீ வீட்டுக்கே வராது. மழையில கூட கொட்ட மழையில கூட நிக்க வைப்பாரு மேடம். அந்த ஹவுஸ் ஓனர் கூட கேளுங்க. அவங்க நான் அலுவலக கவுண்டுக்கு எடுத்தா மேடம் வந்து கவுத்த தொட்டுங்க. அதுக்கே திட்டினா அவங்களும் சப்போர்ட்டுக்கு வரவங்களான்னு கேட்பேன் மேடம். வேண்டாம், நீங்க வீட்டாண்டே வந்து கேளுங்க. அப்பயே அத்தை வரல. அப்படி இல்ல நினைச்சா அப்புறம் அது என்ன சொல்றீங்க கேளுங்க மேடம். என்னது அது என்ன சொல்றோ? நீ அவன் மேல துப்பினது இல்லையா? அது பேரு முத்துமாரியம்மா கோயில்ல வேண்டுது. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் மேடம்.
கார் எல்லார் காலையும் அவங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்க அவங்க கால்ல எல்லாம் விழுந்த மேடம். இல்லன்னா நான் முதல்ல அடிக்கவே இல்லை மேடம். ஏன் காலைல வேணும்? என்ன போட்டு அடிக்கிறாரு மேடம். அவங்க வீட்டுல போன தரன்னு இழுத்துன்னு வந்து அடிக்கிறாரு மேடம். அதெல்லாம் இல்லை மேடம். அது என்னது? அது என்ன பழக்கம் அது? அவளுக்கு பிரச்சனையும் அதுதான். என்னால அடியா தாங்க முடியல மேடம். எங்க மாமியார் எதிர்க்க கல்லெல்லாம் தூக்கி அடிப்பாரு மேடம். இன்னொரு வாட்டி ஒன்னு அடிச்சா திருப்பி அடிமா அவரை. ஒரு வாட்டி கையை பாத்தீங்களா கல்ல தூக்கி மேடம்? நீ அடி. அவங்க அம்மாவே புடிச்சு கொடுத்தாங்க என் மேடம். கையை பாத்தீங்களா? இது என்ன? அடிச்சேன் ஒரு அடி அடிச்சு அழுதுன்னு அத்து பண்ணாரு. ஏன்டா அச்சோன்னுட்டு ரைட்டு காலைக்கு இல்லாம கூடுவேன் தெரியுமா மேடம்? இது என்ன இது? அது கவுச்சி சாப்பிடலன்னா அத்துப்பேன். அவங்க வீட்டுல ஒரு கவுச்சி சாப்பிடுமா கேளுங்க. ஒரு மீனை கண்டா வாந்தி எடுக்கும், முட்டைய கண்டா வாந்தி எடுக்கும். அதுக்கு எதுக்கு நீங்க அறுத்துக்கிறீங்க? நீ சாப்பிடலன்னா நான் அத்துப்பேன்ட்டு அத்துன்னு இன்னைக்கு எல்லாமே சாப்பிடும் மேடம். அது கறியில இருந்து மீன்ல இருந்து எல்லாமே சாப்பிடும். அந்த மாதிரிலாம் நான் வச்சுங்க. அப்புறம் அடிப்பீங்க பொண்டாட்டிய? அடிக்கலாம் மாட்டேன் மேடம். அதெல்லாம் சும்மா போச்சு. எப்பனா இது வராம ஆசையா எதுனா வாங்கிட்டு வந்தா கூட இதுதான் எனக்கு பிடிக்காதுல்ல, ஏன் வாங்கிட்டு வர அப்படின்னும் அது. ஆனா பேச்சு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி பேசும் அது. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் ராஜா? என்ன பண்ணினா நீங்க அவளை சந்தோஷமா வச்சிருப்பீங்க? நான் உங்க வாழ்க்கையில என்னதான் பிரச்சனை சொல்லுங்க. வேலைக்கு போயிட்டு வந்தா காசு கொடுக்குறேன். ஒரு 500 ரூபாய் கொடுத்தா 2 பேர் இருக்குது. மறுநாள் கேட்டா காசாயிட்டோமா 500 ரூபாய் காசை எங்கேயாவது ஒழிச்சு வைக்குது மேடம். மீன் வாங்கணும் மேடம். மீன் 100 ரூபாய் மேடம். எங்க 2 பேருக்கு அது கூட நான் 300 ரூபாய் கூட செஞ்சு ஆகும் அவரு கேட்பேன் மேடம். 5 கிலோ அரிசி வாங்குவேன், எண்ணெய் வாங்க, எல்லா பில்லும் எடுத்துன்னு வந்து காட்டுவேன் மேடம். கேளுங்க அவரு. அப்படின்னு நம்பிக்கை இல்லாம அப்படியெல்லாம் இருக்காது. மேடம். அப்படியெல்லாம் இல்ல. வாரம் எப்படியும் ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் கூட சம்பாதிப்பேன். காலைல 5:30 மணிக்கெல்லாம் ஏந்து ஓடுவேன் நானு. 5:30 மணிக்கு ஏந்து எடுத்து வச்சு அவ என்ன பண்றா தெரியலையா? கேட்டா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. நைட்ல சாப்பாடும் செய்யாது, எதுவும் செய்யாது. நைட்ல சாப்பாடு செய்யாதா? சாப்பாடு கூட செய்யாது. ஏன்? ஏமா கேட்டா சாப்பாடு செய்யணுமா, என்ன நாஸ்டா வாங்கிக்கலாம், இட்லி வாங்கிக்கலாம், அது வாங்கிக்கலாம், இது வாங்கிக்கலாம். மத்தியானத்துலயோ பிரிஞ்சு வாங்கி சாப்பிடுறோம், காலையோ நாஸ்டா வாங்கி தரோம். நைட் ஆகுனா ஒரு வேளை வீட்டுல சோறு துணா தானே. வீட்டுல இருந்தா கம்பெனில எடுத்துட்டு போய் கொடுப்பேன் மேடம் சாப்பாடு. கேளுங்க. வீட்டுல இருந்தானா கண்டிப்பா சாப்பாடு செஞ்சு கம்பெனி வரைக்கும் நடந்தே எடுத்துட்டு போய் கொடுப்பேன் மேடம் சாப்பாடு. கேளுங்க அவரு. அவர்கிட்ட போய் சொல்லிது குழந்தை இல்ல, அதனால டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிப்பேன் நானு. ஆமா பாத்தீங்களா? உண்மைதானே. ஏன் உனக்கு அந்த வருத்தம்? என்ன எவ்வளவு பேருக்கு பேசினா கூட நான் ஒரே வார்த்தை சொல்ல, என்னடா பண்றது, கடவுள் கொடுக்குற இது எப்பனா அவங்க 10 வருஷம் கொடுக்குறாரு, 5 வருஷம் கொடுக்குறாரு. எனக்கு என்னடா உனக்கு அதுல வருத்தம் எல்லாம் இல்ல? அந்த வார்த்தை இல்ல மேடம். அந்த மாதிரி வெளியேதான் மேடம் அப்படி சொல்றாரு. உள்ள என்கிட்ட சொல்லி அடிப்பாரு மேடம். உண்மை வேணா ஹவுஸ் ஓனருங்க கூட கேட்டு பாருங்க மேடம். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. இப்ப என்ன பண்ணணும் அவ சொல்லுங்க? என்ன வகையில திருந்தணும் அவ? சாப்பாடு செஞ்சு வைக்கணும், அப்புறம் சாப்பா செய்யணும், கோவப்படம் ஓவரா கோவப்படும். சரி, அப்புறம் உண்மையாலுமே ஓவரா கோவப்படும். சரிப்பா, அப்புறம் கோவப்படம். அப்புறம் வேற மேல நான் என்ன மேடம் சொல்ல போறேன்? உங்களுக்கு அவங்க மேல ரொம்ப பாசம் இருக்கு, நல்லா வச்சுப்பீங்களா? சரி, இது பாருமா லோகேஸ்வரி, கொஞ்சம் பொறுமையா பேசு, சரியா? நான் கோவமாவே பேச மாட்டேன். இனிமே கொஞ்சம் ஜாகிரதையா. இந்த மாதிரி என்கிட்ட பேசினா நான் எவ்வளவு சந்தோஷமா வச்சுப்பேன். அப்புறம் சமையல் நைட்டு பண்ண முடியலன்னா அவரையும் கூப்பிட்டுக்கோ. கொஞ்சம் சொல்றேன் மேடம், ஒரு ட்ரிப் சரி நாஸ்டா வாங்கிக்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. நீ புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ ராஜா, இப்போ அவளும் வேலைக்கு போயிட்டு வரா, ஒருவேளை அவளுக்கு முடியாம இருக்கலாம். நீ வேலைக்கு போயிட்டு வரும்போது நீ வேலைக்கு போயிட்டு வரும்போது நீ தான் வீட்டுல சமையல் செய்யணும் சொன்னா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி தானே அப்ப 2 பேரும் சேர்ந்து செய்யுங்க. அச்சா ஓடிடலாமா மேடம்? எதுக்கு மேடம்? ஓடக்கூடாது, அடிச்சா திருப்பி அடிக்கணும். அடிச்சா அம்மா வீட்டுக்கு போகணும், அடிச்சா திருப்பி அடிக்கணும். செய்யாத ஆளாது. என்னம்மா? கேளுங்க மேடம். அவரு எங்க மாமியார் வராம போயிட்டாங்க. என்னப்பா? எதுக்கு எங்க அத்தை வரலன்னு கேளுங்க மேடம். என்ன செய்யும்? அச்சா திருப்பி அடிக்கும், அசிங்கமா பேசும், செய்யும். எவ்வளவு வாட்டி செஞ்சிருக்கா? நீங்க அடிக்கும் போதெல்லாம் திருப்பி அடிச்சிருக்காளா? ஆனா அடிச்சேன்னா சத்தியமா நான் அடிச்சேனா? அடிக்க மாட்டேன். அம்மா என்ன பாக்குறீங்க? அப்பயே அத்தை வரல, அப்பயே அத்தை வரல. அவங்களுக்கு தானே தெரியும் மேடம். நம்மளா இருக்க பக்கத்துல. சொல்லுங்க மேடம். எதுக்கு போயிருக்காங்க? தெரியும். கோயில் ராவுத்தாங்க.
அதான் ஜாமீன் இருக்க முடியலன்னு தானே ஸ்டேஷன்ல புள்ள இல்லன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. நேத்து கூட வந்து எவ்வளவு நேரமா என்னது உட்கார்ந்து ஜாமீன்மா? மேடம். ஸ்டேஷன்ல ஒரு புள்ளன்னு எழுதி கொடுத்துட்டாங்க மேடம். ஏமா என்ன அந்த அளவுக்கு ரோட்ல பெரட்டி பெரட்டி வச்சாரு மேடம். தட்டி பட்டி வாட்டி அவன் மேல கை பட்டுது பாரு. இத்தனை பேர் பாத்துட்டு இருக்காங்க, நாங்க இத்தனை பேர் இருக்கோம் இங்க. கை தூக்கவே கூடாது. என்ன சும்மா கையெல்லாம் அறுத்தி பாருங்க, அவர் கைய பாருங்களேன், ஃபுல்லா அறுத்துட்டு இருக்காரு. டாக்டர் போங்க. போன வாரம் கூட அடிச்சாரு மேடம். 11:30 மணிக்கு எங்க மாமியார் வீட்டுக்கு போனேன் மேடம். வேற ஏதாவது பிரச்சனை இருந்திருக்காமா அவருக்கு சின்ன வயசுல? இல்லைங்க, ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருந்தாரு. நல்லாதான். எங்க பாத்தீங்க அவரை நீங்க கல்யாணம் பண்ணும்போது? எங்க பார்த்து லவ் பண்ணீங்க? எங்க அம்மா நாங்க வியாபாரம் பண்றாங்க மேடம். அங்க மாசத்துல ஒரு வாட்டி லீவ் விடுவாங்க. அப்ப அம்மா கிட்ட வரும்போது பாப்பேன். எங்க மாமியாரும் கேட்டிருக்காங்க. அது மூலியமா அன்னைக்கே கையை அறுத்துக்கிட்டு நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு சிமில் எல்லாம் எடுத்து தலையில உடச்சிக்கிட்டாரு. அப்ப எங்க மாமியார் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, உன் பொண்ணுக்கோசரம் என் பிள்ளை இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறான், கல்யாணம் பண்ணுவேங்க. எங்க அம்மா 2 வருஷம் டைம் கேட்டாங்க போல, 4-5 வாட்டி கேட்டாங்க. சரி நமக்கோசரம் அவர் இப்படி எல்லாம் பண்றாரு, நம்ம தேடி போற வாழ்க்கை கூட நமக்கு இப்படி கிடைக்காதுன்றதான் மேடம். மேடம் இங்க பாருங்க. ஆனா இப்ப கூட நிம்மதி இல்லாத மேடம் இருக்கேன் நானு. இப்ப என்னம்மா வேணும் எனக்கு சொல்லு. எங்க மாமியாரும் எங்க கூட வந்து வாழணும் மேடம். தனியா நான் அவரை நம்பி நான் போக மாட்டேன். அவ்வளவுதான் மேடம் சொல்லுவேன். அவங்க என் கூட வரதான் தான் வரட்டேன் மேடம். மாமியார் வேண்டாங்கிற பிள்ளைங்க தான் இங்க வந்திருக்கு. ஆனா இத பாருங்க, சூப்பரா இருக்கு. மாமியார் இருந்தாதான் வாழ்வேன்னு சொல்றா. இத மாமியார பாராட்டதா மருமகளை பாராட்டுறதா? அவங்க அம்மா அப்படி ஷாக் ஆகி உட்காந்துருக்காங்க. இந்த புள்ள என்னதான் பேசுறதுன்னு பாக்குறாங்க. அவங்களுடைய பிரச்சனை அவங்களுக்கு தானே தெரியும் மேடம். ஒரு தப்பு செய்யல மேடம். வர நேரத்துல நிலம் முடிஞ்சா சாப்பாடு செய்யறேன். ஞாயிற்றுக்கிழமை கூட நீ குடி, நான் வேணாம் இல்ல குடிக்கிறியா, தூங்கிடு, தூங்கிட்டு எந்த பிரச்சனை காலையில சொல்லு என்கிட்ட, எனக்கு தயவு செய்து அடிக்காதேன்னு. அவளுக்கு ஒரே பிரச்சனை தான்ப்பா, உன்னோட இந்த சைக்கோத்தனம். எடுத்த உடனே பிளேட போட்டு கிழிச்சுக்கிறது. அதுக்கோசரம்னாலும் அவளுக்கு பயமா இருக்கும் உங்க கூட வாழறதுக்கு. எதனா செஞ்சுட்டா காலையில கேட்ட நான் அப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதானே மேடம் கம்முனா. எல்லாரும் இந்த மாதிரி பண்ணிதான் பொண்டாட்டி சாப்பிட வைக்கிறாங்களா? இதான் பாசமா? பாசங்கிற பேர்ல நீ பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க அவள. எந்த பாருப்பா ராஜா, எந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு புருஷனோட வாழறதுக்கு ஆசைப்பட மாட்டான். நார்மலா இருக்க வேண்டாமா நீ? ஒரு சராசரி மனுஷனா இருந்தா போதும். இந்த மாதிரி பாசம் எல்லாம் காமிக்க வேண்டாம். நல்லா சம்பாதிச்சுட்டு வந்து நல்லா பொண்டாட்டிக்கு காசு கொடு, அவ சமையல் பண்ணட்டும். அவளால முடியலையா நீ ஒத்தாசை பண்ணி கொடு, நல்லபடியா குடும்பத்தை கொண்டு போங்க. அதை விட்டுட்டு பிளேட் எடுத்து அறக்கிறது, தேவையில்லாம அவளை அடிக்கிறது, வெளியே சண்டை போட்டுட்டு வெளியே பிரச்சனை எடுத்து வீட்டுக்குள்ள வருது. கத்தி வாங்கி வச்சிருக்காரு மேடம். இவ்வளவு பெரிய கத்தி, நான் என்ன மேடம் தப்பு பண்றேன்? என்ன வெட்டுறதுக்கு அந்த கத்தி தேவைப்படுமா மேடம்? பொண்டாட்டி வெட்டுறதுக்கு கத்தி மேடம். வேணா யாருன்னா வேணா கூட அமிச்சு நீங்க கத்தி வாங்கி வைக்கலையா? இல்ல மேடம். அவ ஏன் போய் சொல்றா சொல்லுங்க, எதுக்காக போய் சொல்றா ராஜா? தெரியல மேடம். நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதா? சரி, அவளை எங்கேயாவது கத்தி இல்ல. ஒரே நிமிஷம், அவ போய் சொல்றா, அவ உனக்கு சாப்பாடு செய்யறது இல்ல, அவ எல்லா தப்பும் அவ பண்றா. அவளை எங்கேயாவது அனுப்பிச்சிடலாமா? அனுப்பிச்சிடுவா? உனக்கு வேண்டாமா உங்க பொண்டாட்டி வேண்டாமா? ஒரு பர்சனலா பேசுவேன் மேடம். ஆனா அதுதான் பேசுது. சரி ராஜா, நீ சொல்லு, உனக்கு அவளை உனக்கு பிடிக்கலையா? பொண்டாட்டி வேண்டாமா உங்களுக்கு? அப்ப அவளுக்கு பிடிக்கிற மாதிரி நீ நடந்துக்கும். உங்க வைஃப்க்கு உங்க மேல பாசம் இல்லையா? இல்லையா? இந்த இடத்துல வந்து உட்கார இல்ல, அதனால இல்ல, நல்ல பாசம் இருக்கு. நீங்க பண்ணுறது கொடுமைக தாங்க முடியாம தான் அவ வந்திருக்கா. கேக்குறதுக்கு ஆள் இருக்குல்ல. இப்போ இது கூட இல்லைன்னா நீங்க அடிச்சிட்டு இருப்பீங்க, அவ அந்த அடியை வாங்கிட்டே இருக்கணும். நிஜமா எங்க அம்மாவும் வயசானவங்க, உங்க கிட்ட போனா நான் என்ன மேடம் பண்ண முடியும் சொல்லுங்க. அட்லீஸ்ட் கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. அவளை மாதிரி பெண்களுக்கு கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க. சொல்வதெல்லாம் உண்மை இருக்கு, அதனால தப்பிச்சாங்க. உண்மையாலுமே மேடம் அதெல்லாம் அடிக்க மாட்டேன் மேடம். ஆனா வாயால நட்டுவேன் கொள்ளுவேன் தவிர ஆனா அடிக்கலாம் மாட்டேன். சுத்தி சுத்தி அடிப்பார் மேடம், கல்ல தூக்கி அடிப்பார் மேடம். நான் என்ன மேடம் பண்றேன்? நாங்க எங்க மாமியாரை கேட்டு பாருங்க மேடம், அவங்களும் ஒரு பொண்ணு வச்சிருக்காங்க, அவங்க போய் சொல்ல மாட்டாங்க. இப்ப எங்க மாமியார் வருவாங்கன்னு தைரியத்தை தான் மேடம் நான் வந்தேன். சரி, இங்க வரதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டீங்க? நாங்க பார்க்கவே வேலை மேடம், வீட்டை விட்டு வந்தது. அப்படியா? பயந்து ஓடி வந்துட்டேன். அவ்வளவுதான்
மேடம் அனாதை மாதிரி இருக்கேன் மேடம் நான் கோயில்ல. ஏற்கனவே அந்த மாதிரி தான் ஒரு வாட்டி அடிச்சதுக்கு அவங்க அம்மா வீட்டு உள்ளே பூட்டி வச்சு நான் அந்த மாதிரி பாடுபடுத்தினாங்க. யாரு அடிச்சதுக்கு? அது அடிச்சதுக்கு நீங்க அடிச்சீங்கல்ல? அடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. எப்பனா ஒரு வாட்டி தான் மேடம். அது அந்த மாதிரி பண்ண மேடம். அது சுருக்கு பேச. அதுக்குன்னு அடிச்சிருவீங்களா நீங்க? நானும் அவ்வளவுதான் சொல்லி பாக்குது மேடம். அன்பால எவ்வளவு சொல்லி பார்த்தேன்டமா, கோவப்படாத பொறுமையா இரு பொறுமையா. நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் நானு. அது கேட்காது. நான் அதால அடிச்சிட்டேன். நான் தான் ஓப்பனா உண்மை. சரி, ஒரு விஷயம் கேக்குறேன். அவ ஏதாவது சொன்னா நீங்க கேட்கலன்னா அவ உங்களை அடிச்சா உங்களுக்கு ஓகேயா? அது சொல்லி நான் எதுவுமே கேட்டுதாவே இல்லை மேடம். இதுதானே வேண்டாங்கிறது. இதுதானே வேண்டாங்கிறது. வேலைக்கு போவேன், ஒரு வாரத்துல ஒரு நாள் குடியணும், அதே செய்யறேன். இதுலயே வாரத்துல ஒரு நாள் குடியணும். ஆமா சொல்லணும். அதுவா ஆமா மேடம். நான் உனக்கு இல்ல சுதந்திரம் நான் யாருக்கு மேடம் கொடுக்க போறேன்? குழந்தைதான் இல்ல உன்ன நான் அந்த மாதிரி அந்த அளவுக்கு நீ என்ன நினைக்கலாம் மேடம். அந்த நினைக்கவே மாட்டாரு மேடம். அவரு குடிச்சிட்டு தூங்க மாட்டாரு மேடம். ராத்திரி சாப்பிட வீட்டுலனா கூட என்னை ஏற்றி வீட்டுல ஏட்டு அந்நேரத்துக்கு ஏந்து அடிப்பாரு மேடம். 4 மணி வரைக்கும் என்ன தூங்க விட மாட்டாரு. போய் புழுது பாரு சத்தியமா மேடம். இதெல்லாம் செம்மையா போய் புழுது. அதுக்குதான் அத்தை வந்தா நான் வாழ்வேன் கூட, இல்லன்னா வாழ மாட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பெரியவங்க யாருன்னா வரட்டும், நான் கூட தனியா நான் வந்து வாழ மாட்டேன். அவங்களுக்கு தெரியல நான் படுற சித்திரம். அது அவங்க பாட்டு புள்ள என்கிட்ட கூப்பிட்டு போயிட்டாங்க. யாருக்கு அனுப்பிக்கிறேன்? நான் தான் அனுப்பிக்கிறேன். ஒரு பிரச்சனைனா கூட நான் புள்ள எழுதி கொடுத்துட்டேன்ல, ஏமா வரேன்னு கேக்குறாங்க மேடம். அப்ப நான் எங்க மேடம் போகுது? ரேஷன் எழுதி கொடுத்துறாங்க. எனக்கு புள்ளையே வேணாம், நீ அப்பே நீ இது வேணான்னு கூட விட்டுருமா, நீ என்ன முடிவு அடிக்கிறே எடுங்க. எங்க மாமனாரே சொன்னாங்க மேடம். அப்புறம் எங்க மாமனார் மன்னிப்பு கேட்டாரு. இந்த ஒரு வாட்டி போமா, இந்த ஒரு வாட்டி எத்தனை வாட்டி மேடம் நான் மன்னிப்பு கொடுத்து போக முடியும்? அவரு பெரியவர். அப்படியாமா? இவ சொல்றது உண்மைதானா? சரி லோகேஸ்வரி, ஒரு விஷயம் கேட்கட்டுமா? இப்ப நீ அவரோட போ. நான் அவரை நம்பி போல மேடம். நான் எங்கன்னா கூட போயிடும், அவரை நம்பி நான் போக மாட்டேன் மேடம். சொல்றது தெரியல. சரி, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் ராஜா. பேசி அவளை கன்வின்ஸ் பண்ண. அம்மா நீங்க இங்க வாங்கம்மா, நீ பக்கத்துல போய் உட்காரு. உன் பொண்டாட்டி வந்தானா நீ கூட்டிட்டு போ. போங்க. ரெண்டு விஷயம், ரெண்டு கண்டிஷன். ஒண்ணு, அவங்கள அடிக்க கூடாது, அவங்க மேல தூசு கூட படக்கூடாது. சரியா? இன்னொன்னு, இந்த கை அறுத்துக்கிறேன் கால் அறுத்துக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் பிளாக்மெயில் பண்ணக்கூடாது. அதுவும் கோவப்படாம எதுவா இருந்தாலும் தாழ்மையா பொறுமையா சொல்லுங்க. அதெல்லாம் இருப்பா. என்ன லோகேஸ்வரி? மேடம் நான் யார்கிட்டயும் கோவமாவே பேச. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசு. கொஞ்சம் இதுவா மேடம் இந்த மாதிரி பேசு. நானே இப்பதான் மேடம் பாருங்க. உண்மையாலுமே சொல்றேன். நான் இன்னும் பேசுனா எவ்வளவு பேச மாட்டேன் மேடம். மாட்டலா? யாருக்கிட்டுமே அவ பட்டுன்னு பேசவே மாட்டேன். இப்போ உங்க மருமகன் போய் வெளி இடத்துல கூட சரி யாருக்கிட்டுமே பேச மாட்டேன். அம்மா நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? உங்களுக்கு உங்க பொண்ணையும் தெரியும் மருமகனையும் தெரியும். இல்ல யாரு போய் சொல்றாங்க? அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க தானே குடும்பம் பண்றாங்க. நம்ம நல்ல மாமியார். ஆக்சுவலி நல்ல மாமியார். குடும்பம் பண்றது 2 பேர் மேடம். நம்ம கிட்ட எவ்வளவு சொல்லுவாங்க கிட்ட இந்த மாரிமா மதிக்க மாட்டுது, கூட கூட வாயாது, இந்த மாரிமா என்ன கேளுமா சாப்பாடு சொல்லுவரா? ஏன் மேடம் நிறைய வாட்டி சொல்லுவேன் மேடம். எங்க பாருங்க மேடம், இவங்க வந்து என்ன பேசுறாங்க, இவங்க என்ன பேசுறாங்க நமக்கு தெரியாது. இப்படி சொல்லிருக்காரா? இப்படி சொல்றாங்க. அந்த என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க நமக்கு தெரியாது மேடம். நான் நிறைய வாட்டி சொல்லிக்கிறேன். என்னங்கம்மா வந்து கேளுங்கம்மா. உங்க மருமகன் மேல உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கு சொல்லுங்க. எனக்கு என்ன அபிப்பிராயம் இல்ல உங்களுக்கு நல்லபடியா இருக்கட்டும் தான் பாக்குறேன் மேடம். நானு தைரியமா பொண்ணு அனுப்பலாமா? அது அவளுடைய இஷ்டம் மேடம். நல்லபடியா அனுப்புதான் நான் வாழதான் சொல்றேன் மேடம். தைரியமா? உங்களுக்கு தைரியம் இருக்கா? எனக்கு தைரியம் இருந்தா கூட அவளுக்கு இருக்குன்னு இல்ல உங்களுக்கு இருக்கா? எனக்கு இருக்கு மேடம். போய் வாழதான் நான் சொன்னேன். அவ போக மாட்டேன்றாள். பேசுங்க ராஜா. she is all yours. தமிழ்ல பேசினாலும் எனக்கு புரியாது மேடம். இங்கிலீஷ்ல. உங்க மனைவி உங்க பக்கத்துல இருக்காங்க, நீங்க பேசி கூட்டிட்டு போங்க. ரொம்ப ஓப்பனா பேசுறாரு ராஜா. ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை. நான் உன்னை நம்பி வர மாட்டேன். அச்சனாதான் அவங்கள ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்களா? நான் உன்னை நம்பி வரமாட்டேன். அத்தை வந்து என் கூட இருக்குதான் தான் நான் வரேன், இல்லைன்னா வரமாட்டேன். அவங்களுக்கு உன்னை பற்றி கவலை இல்லும் போது எனக்கு என்னத்துக்கு நான் லாஸ்ட் வரைக்கும் அடி வாங்கினே சாகணுமா? சொல்லு.
செத்து போன்றல இப்ப மட்டும் என்ன தேடி வந்த எப்படி பேசுது பாரு இப்ப மேடம். மட்டும் என்ன தேடி செத்து வந்த போதாந்தா நான் ஏன் மேடம் வரேன்? உங்க பொண்டாட்டி அவளோட புருஷன் நான் இல்ல. என்னம்மா சொல்றது? நீ போய் அத்தையை கூட்டிட்டு வா, நான் வந்து வாழ்றேன். இல்ல நான் வாழ மாட்டேன். உங்க அத்தை வருவாங்களாமா? உங்க கூட வந்து இருப்பாங்களா? மேடம் அவங்களுக்கு புள்ள வேணும்னா வந்துதான் மேடம் ஆகணும். என்ன பண்ணலாம் லோகேஸ்வரி, சொல்லுமா. இதான் மேடம் இவரு ஒன்று கூடிய விடணும். அந்த நரம்பு தளிச்சுக்கு அவனை ட்ரீட்மெண்ட் இவர் எடுத்து சரியாகணும். எங்க மாமியார் வந்து என் கூட வாழணும், அவ்வளவுதான் மேடம். இல்லையா எனக்கு குழந்தை இல்லைன்னு கூட இவர் விட்டுட்டு வேற கல்யாணம் கூட நான் அப்பயே சொல்லிட்டேன் மேடம். 2 வருஷத்துக்கு அதே சொல்லுது அவர் அதான் மேடம் சொல்லி நான் என்ன மேடம் பண்ண குழந்தை இல்லாததுக்கு கடவுள் கொடுத்ததானே மேடம் எனக்கு குழந்தை இங்க பாரு 5 வருஷம் தானே ஆச்சு, இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு இல்லையாம்மா? வயசா ஆச்சு, எவ்வளவு இருக்கு என்ன? சும்மா குழந்தை இல்லன்னு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். நானே கவலைப்படல மேடம் குழந்தை இல்லைன்ட்டு. சரி, உங்க வீட்டுல இருந்து எவ்வளவு தூரம்மா இவங்க இருக்கிற இடம்? கொஞ்சம் தள்ளி தான் மேடம். சரி, உங்க வீட்டுல பக்கத்துலயே வச்சுக்க முடியாதா அவங்கள? உங்க நான் தனியா இருக்கேன் மேடம், அவங்க தனியா இருக்காங்க. யாரு? இவங்க தனியா இருக்காங்க, நாங்க தனியா. சரி, உங்க வீட்டு பக்கத்துலயே வீடு எடுத்து வச்சுக்க முடியாதா? வீடு எடுத்து தனித்தனியா தான் இருந்தாதான் மேடம் நல்லது. தனித்தனியா இருங்க. மேடம் அட்லீஸ்ட் அவ பயப்படுறாள், இப்படி பயப்படாம இருக்கிறதுக்கு நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா கண்காணிக்கையில இருக்கலாம் இல்ல? அதனால சொல்றேன். பக்கத்துல வச்சு இது பெருசு இல்ல மேடம், தனியா இருக்குது நமக்கு மரியாதை. தனியா இருக்கட்டும்மா. உங்க வீட்டு நீங்க வாடகைக்கு தானே இருக்கீங்க? ஆமா. அம்மா வீட்டு பக்கத்துல வாடகைக்கு வீடு எடுங்க. அதுக்கு எங்க மாமியார் வரலாம்ல மேடம்? அவங்களும் தனியா வாடகை குத்துந்தானே மேடம் இருக்காங்க. நான் வேலைக்கு போனா அவங்க வீட்டுல சமைச்சிருப்பாங்களா மேடம்? சொல்லுங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனை. சமையல் பண்றதுதான் பிரச்சனை. அது இல்ல மேடம் சொல்றேன், அவங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா அடிப்பாங்க. உங்க அம்மா வீட்டு பக்கத்துலயே வாடகைக்கு ஒரு வீடு எடு. அப்புறம் உங்க மாமியார் வந்து இருந்தா இருந்துக்கட்டும். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்கம்மா? நானே எங்க வீட்டுக்காரர் 2 பேர் தான். அப்புறம் என்ன உங்களுக்கு கை குழந்தையா இருக்கு? இந்த பொண்ணை பாத்துங்க. அவங்க வந்து இருக்க மாட்டாங்க மேடம் நம்ம கிட்ட எல்லாம். ஏன்? கேளு பாருங்க நீங்க. ராஜா, அதான் பண்ண போறோம். அவங்களாம் வேற மாட்டாங்க. அவங்க வீட்டு பக்கத்துல நீ வீடு எடுத்துக்கோ, சரியா? அவங்க வீட்டு பக்கத்துல தான் மேடம். அவங்க கண்காணிக்கையில இருக்கணும். சரி. இத பாரு லோகேஸ்வரி, இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு. 24 மணி நேரம் போலீஸோ மாமியாரோ கவர்மெண்டோ உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, உன்னை பாதுகாக்க முடியாது. நீ தான் உன்னை பாதுகாத்துக்கணும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. தற்காப்புன்னு ஒண்ணு இருக்கு, அது புருஷன் அடிச்சாலும் அடி வாங்கிக்க கூடாது. அந்த கையை பிடிக்கிறதுக்கான தைரியம் இருக்கணும். அன்பா நல்லபடியா நடந்துக்கோ மேடம். அவர் இதோட கூடிய விட்டுற சொல்லுங்க மேடம். அதான் மேடம் நான் போவேன். அவர் குஷ்டம் தான், நான் போக மாட்டேன். அவர் செய்தா அவருக்கு தெரிய மாட்டேது மேடம். நார்மலாவே இருக்க பாருங்க மேடம். எனக்கு தேவையே. ஒரு விஷயம் பண்ண, கொஞ்ச நாளைக்கு குடிக்காம இரு, சரியா? என் வேலை அங்க பாருங்க மேடம், கையெல்லாம் வெந்து போயிடும் மேடம். வார்னிஷ்லயா கைய ஒரு நல்லா அதெல்லாம் கொஞ்சம் என் வேலை செய்ய டெய்லி குடிப்பானுங்க. கஷ்டம் தானே மேடம் பாடுறேன். சரி, கஷ்டப்படுறேங்க, கையெல்லாம் வெந்து போறது இல்ல, குடிச்சு வயதுக்குள்ள இருக்கிறது குடல் எல்லாம் வெந்து போகுமே, அதுக்கு யாரு பதில் சொல்றது? வேலையே செய்ய முடியாது மேடம். இல்ல வெளிய நீ வார்னிஷ்ல கைய போட்டு வெந்து போறது இல்ல, அந்த வார்னிஷ்ல தான் குடிக்கிறீங்க. வயத்துக்குள்ள போய் எல்லாம் இருக்கிறது உருப்படி எல்லாம் வெந்து போகும். அது ஓகேவா? வேண்டாம் ராஜா, சரியா? வெளிய வேகிறதோட விட்டுடு, உள்ளே வேக வேண்டாம், சரியா? லோகேஸ்வரி, பக்கத்துலயே வீடு எடுத்து கொடுப்பாங்க, அது வரைக்கும் நீ உங்க அம்மா வீட்டுல இரு. அம்மா வீட்டுல வச்சுங்கம்மா அவங்கள. அப்படி இப்படி ரோடா அலைய விடாதீங்க. இப்படி வீட்டுக்கு போ, சரியா லோகேஸ்வரி? வீட்டுக்கு போ. நீ உடனடியா வீட்டு பக்கத்துலயே அதே தெருவில் வீடு பாரு. அப்புறம் ஏதாவது எங்களுக்கு ரிப்போர்ட் வந்தது அவளை அடிச்சனோ என்ன இருந்தாலும் அடிக்க கூடாது, என்ன பேசினாலும் அடிக்க கூடாது ராஜா. அதே மாதிரி இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணக்கூடாது, வெரைட்டி, சரியா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டாக்டரை போய் பார்க்கணும். நாங்க டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறோம், போய் டாக்டரை போய் பாரு, சரியா? சரி, இப்ப அம்மா கூட போற, உடனடியா பக்கத்துலயே வீடு பார்த்து அவங்கள கொடுத்து வைங்க. அடுத்தது அவர் குடிக்க மாட்டாரு, இன்னொன்னு டாக்டர்கிட்ட போவீங்க. இப்ப நீ பண்ண வேண்டிய 1-2 விஷயம் இருக்கு. அன்பா நடந்துக்கோ, தேவையில்லாத வார்த்தைகள் பேசாது, கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கோ,
சரியா? எதுவுமே வேலைக்கு- பேச மாட்டேன் மேடம். எதுவுமே பேசாம பிரச்சனையே வராது. லோகேஸ்வரி, பிரச்சனை வருதுன்னா நீ எதையோ பேசுற, இன்னும் கொஞ்சம் கூட ஜாக்கிரதையா இரு. கொஞ்சம் விட்டு கொஞ்சம் அன்பா நடந்துக்கோ. அவர் அடிக்காம இருந்தாலே போதும் மேடம். அடிக்க மாட்டாரு. அடிதான் இரு, மேடம். இன்னும் 2 விஷயம் ஃபுல்லா சொல்லட்டும். இன்னொன்னு, இன்னும் அவர் அடிச்சாருன்னா தைரியமா கையை பிடிச்சு கீழே போடு. உடனே எங்களுக்கு ஃபோன் அடி, நாங்க வந்துடும். சரியா? ஒரு அடி கூட உன் மேல படக்கூடாது. அவர் அடிச்சு உன் மேல பட்டுதுன்னா அவரை மட்டும் இல்ல, நீயும் அதுக்கு குற்றவாளி தான். அடி வாங்கறதுக்கு ஒரு அடி உன் மேல படக்கூடாது. ஓகே? பலமா இரு. இப்படி கூனி குறுகி ஏன் போற? பாரு கண்ணா, குழந்தை நல்லபடியா பிறந்தா நல்ல விஷயம் இல்லையா? எத்தனை குழந்தைங்களுக்கு தாய் தகப்பன் இல்லாம தவிச்சிட்டு இருக்கு. ஒரு குழந்தைய தத்து எடுத்துங்க. என்னம்மா சொல்றது? சரியா? எத்தனை பிள்ளைங்க ஒரு தாய் தகப்பன் இல்லாம இருக்கு தெரியுமா உனக்கு? அழகா ஒரு குழந்தைய தத்து எடுத்துங்க. சரியா ராஜா? கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா உங்களுக்கு குழந்தை பிறக்கட்டும். சீக்கிரமாவே குழந்தை பிறக்கட்டும். அது வேலைக்கு போயிட்டு வந்தப்ப கோவமா அந்த மாதிரி பேசுனா பாரு, வேலைக்கு போறேன்னா திரும்பி வீட்டுல வந்து சிடுசிடுன்னு இருக்க கூடாது. நான் வேலைக்கு போக மாட்டேன் மேடம். வேலைக்கு போனோம், நிச்சயமா வேலைக்கு போனோம். ஏன்? நான் வேலைக்கு போனாதான் சாப்பாடு செய்ய மாட்டேன்ல மேடம். நான் சொல்ல வேலைக்கு போறது பொம்பளைங்க எல்லாம் வீட்டுல சமைக்கிறது இல்லையா? அவர் அதானே மேடம் சொல்றாரு. அவர் தான் ஒத்தாசை பண்றேன்னு சொல்றாருல. இந்த பாரு ராஜா, அவளால பண்ண முடியலையா, நீ சமையல் பண்ணு, தப்பில்ல. பண்ணத சொல்லி கொடுத்தா செய்வேன். சமையல் பண்ணறதும் வீட்டை பாத்துக்கிறதும் இருக்கண்ணா, சமையல் பண்ணறதும் வீடை பாத்துக்கிறதும் பொம்பளையோட வேலை மட்டும் தானே நினைக்காதே. நீயும் ஒத்தாசை பண்ணு. அவளால துணி துவைக்க முடியலையா, நீ துவைச்சு போடு. நான் பண்ணுவியா? கேப்பேன் மேடம். என்ன கேப்ப? துணி அலசி போடாது. வேணாம். சரி லோகேஸ்வரி, சந்தோஷமா போயிட்டு வா. சரியா? தைரியமா போயிட்டு வா, தைரியமா இரு. இன்னும் ஏன் அழற? என்னம்மா? என்னடா கண்ணா, தைரியமா போறியா? ஏதாவது பிரச்சனை இருந்தா கூப்பிடு. அதுதான் சொல்லிச்சேன் மேடம். என்னது? அதுதாலுமே அவங்க இதுவாயிடுவாங்க. அதனால எல்லாம் ரொம்ப போய் தான் பேசுறான். கம்னரா ரொம்ப மெய் மேடம். சும்மா எதுக்கு ஒரு லேடிஸ் அழுவாங்க சொல்லுங்க? என்ன பிரச்சனை இல்லாத டார்ச்சர் சும்மா அழுவாங்களா மேடம்? அதுக்கு பண்றதெல்லாம் போய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு போய் என்னன்னு மேடம் இருக்கு இதுல? பாருங்கண்ணா, ஏன்னா ஒரு பெத்தவங்க கிட்ட என்னமா அந்த மாதிரி உன் பொண்ணு பந்துமா, இந்த மாதிரி பந்துமா சாப்பாடு ஆக மாட்டுது, ஆனா சொன்னா மூஞ்ச காட்டுது, டப்பு டப்புன்னு பேசுது, கோவம் வரா போல பேசுது அப்படின்னு நான் நினைச்சேன். வந்து சிச்சின்னு ஏன்டி அந்த மாதிரி செய்யற? அதுதான் நான் நிறைய வாட்டி கட்டுக்கிறேன். நீ அதுக்குன்னா ஏன்டி அந்த மாதிரி பண்ற, அந்த மாதிரி பண்ண. இது தேவையில்லாம என்ன பழசே திருப்பி பேச வேண்டாம். எல்லாம் சொல்லியாச்சு. சொன்ன மாதிரி பக்கத்துல வீடு எடுத்து கொடுத்த நேருங்க. நீ ஒழுங்கா நடந்துக்கோ. சரி, கூட்டிட்டு போ. ஜாகிரதமா போன் பண்ணு. நல்லா சந்தோஷமா கூட்டிட்டு போ. எனக்கும் கொடுங்க உங்க நம்பர். அது ஆனா பஞ்சினா நானும் பண்ணுவேன்ல. கொடுங்க மேடம். ஏன்னா ரொம்ப நல்லவர்ல, அந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தா அவர் கொடுப்பாரு. ஆமா, அப்படி எல்லாம் கவலைப்படாதீங்க, நாங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். சொல்றேன் இவர் எவ்வளவு பொய் சொல்றாரு, எவ்வளவு நச்சு சொல்றாரு எங்களுக்கு தெரியும். உங்க பேச்சுக்கு நாலு மாதிரி நான் மரியாதை கொடுத்துறேன். சரி, ஜாகிரதை. நல்லபடியா வச்சுக்கோ, அடிக்க கூடாது. அவரை ஜட்ஜே பண்ண முடியல. அவர் சிரிச்சா ஒரு குழந்தை சிரிக்கிற மாதிரி இருக்கு. சின்ன பையன். அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறா. என்ன கை பூரா பிளேடால கிழிச்சிட்டு இருக்காரு, பிளாக்மெயில் பண்றாரு. என்ன தைரியத்துல இந்த பொண்ணை அனுப்புறது? எனக்கே ரொம்ப கவலையா இருந்தது. இப்ப பக்கத்துல அப்பா அம்மா இருக்காங்க, ஏதாவது பிரச்சனைனா அவங்க பாத்துப்பாங்க. கொஞ்ச நாள் வாழட்டும், நல்லா இருந்தாங்கன்னா ஓகே, இல்லைன்னா அப்புறம் பார்ப்போம். இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு வழிதாங்க. பெண்கள் அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு கத்துக்கணும். மனசாலையும் உடம்பாலையும் பலசாலிகள் ஆகணும். பெண்கள் பலசாலிகள் இல்லைன்னு நம்மளை நம்ப வச்சுட்டாங்க. அதுலேருந்து மீண்டு வரணும். நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கணும். தைரியமா இருப்போம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதில்